சரி, நாம இப்ப எதை பத்தி பார்க்க போறோம்னா, மத்தவங்கெல்லாம் தூங்கிட்டு இருக்கும்போது அந்த அமைதியான அதிகாலை நேரத்தை மட்டும் பயன்படுத்தி யாராலையும் தடுக்க முடியாத ஒரு எதிர்காலத்தை எப்படி உருவாக்குறதுன்னு தான் வாங்க பார்க்கலாம். முதல்ல ஒரு கேள்வி. நீங்க காலையில 4 மணிக்கு என்ன பாக்குறீங்க? விடியறதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த நேரத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்க ஜன்னல் வழியா வெளிய பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுது? நிறைய பேர் நினைப்பாங்க அந்த இருட்டும் அமைதியும் ஒண்ணுமே இல்லாத ஒரு வெற்றிடம்னு. ஆனா அது அப்படி இல்ல. அதுதான் நம்ம கவனத்தை சிதறடிக்காம வளர்றதுக்கான ஒரு சூப்பரான வாய்ப்பு. யோசிச்சு பாருங்க. எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்ல, ஃபோன் கால்ஸ் இல்ல, எந்த சத்தமும் இல்ல. நீங்க, உங்க எண்ணங்கள், உங்க கனவு, இது மட்டும்தான் அங்க இருக்கும். சரி, இப்போ முதல் பகுதிக்குள்ள போலாம். அதாவது யாருமே பார்க்காத நேரத்துல நமக்கான அடித்தளத்தை எப்படி அமைக்கிறதுங்கிறத பத்தி தான் இது. உங்களுக்கு ஜேம்ஸோட கதையை சொல்றேன். நியூயார்க்ல இருந்த ஒருத்தர். அவர்கிட்ட பணமும் இல்ல, எந்த சப்போர்ட்டும் இல்ல. ஆனா அவர்கிட்ட ஒரு திட்டம் இருந்துச்சு. அந்த அதிகாலை நேரத்தை வச்சு தன் வாழ்க்கையை உருவாக்குனாரு. ஊரே தூங்கிட்டு இருக்கும்போதே இவர் மட்டும் தனியா உட்காந்து படிச்சாரு, ஒர்க் அவுட் பண்ணாரு. மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு அவர் கொஞ்சம் கூட கவலைப்படல. ஆமா, அவர் தனியா தான் இருந்தாரு. ஆனா அவர் மனசுல ஒரு தெளிவான திட்டம் இருந்துச்சு. வருஷங்கள் ஓடுச்சு. யாரு கண்ணுக்கும் தெரியாம அவரு செஞ்ச அந்த வேலைக்கு என்ன பலன் கிடைச்சது தெரியுமா? அவரு ஒரு டெக் மில்லியனர் ஆனாரு. இது ஏதோ அதிர்ஷ்டத்துல வந்ததில்ல. மத்தவங்க தூங்கிக்கிட்டு இருந்த அந்த நேரத்துல அவர் அமைதியா தன்னை செதுக்கிக்கிட்டதுனால வந்தது. சோ இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கண்ணுக்கு தெரியாத பழக்கங்கள் தான். இதுதான் நம்ம வெற்றியோட இன்ஜின். யாருமே பார்க்கல, யாரும் கை தட்டலனாலும் பரவாயில்லன்னு நீங்க தினமும் செய்யற அந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் உங்க எதிர்காலத்தையே தீர்மானிக்குது. சரி, நீங்க என்ன பண்ணலாம்? லியாம்னு ஒரு பையன் பண்ண மாதிரி உங்க வாழ்க்கைய மாத்த போற ஒரு 3 பழக்கத்தை தேர்ந்தெடுங்க. அதுல உறுதியா இருங்க. அந்த பையன் யாருக்கும் தெரியாம அமைதியா படிச்சு ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சான். உதாரணத்துக்கு காலையில 5 மணிக்கு எந்திரிக்கிறது, 1 மணி நேரம் படிக்கிறது, அப்புறம் ஒரு 30 நிமிஷம் உடற்பயிற்சி செய்யறது. இதுல எந்த சமரசமும் கிடையாது, செஞ்சே ஆகணும். ஓகே, இப்ப நாம 2வது பகுதிக்கு போலாம். இது எதை பத்தினா, வெளியிருந்து யாரும் நம்மள பாராட்டலனாலும் நம்ம முயற்சியை எப்படி விடாம தொடர்றதுங்கிற மனநிலைய பத்தி தான். பாராட்டு அது ஒரு தற்காலிகமான சந்தோஷம்தான். அது ஒரு புரி மாதிரி மத்தவங்களோட கருத்துக்காக நம்மளை ஏங்க வைக்கும். ஆனா முன்னேற்றம் அப்படி இல்ல. அது நிஜமானது. அது உங்களுக்கு மட்டும் சொந்தமானது. அது உங்களுக்குள்ள ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையை உருவாக்கும். ஒரு சிங்கம் வேட்டையாட போகுதுன்னா அதுக்கு யாருடைய கைத்தட்டலாவது தேவையா? இல்லதானே? அதே மாதிரி தான் நீங்க பண்ற வேலை வெளியிருந்து பாராட்டு வரணும்னு இல்லாம உங்க மன திருப்திக்காக இருக்கணும். நீங்க இத மத்தவங்கள இம்ப்ரெஸ் பண்ண செய்யல. நேத்தை விட இன்னைக்கு நீங்க ஒரு பெட்டர் வெர்ஷனா மாறணுங்கிறதுக்காக செய்றீங்க. இப்போ ஜேடன்ங்கிற ஒரு பாக்ஸரோட கதையை கேளுங்க. அவரோட எரிபொருளே வலிதான். ஆமாங்க, அவரு தனக்கு கிடைச்ச கஷ்டங்களையே தன் பலமா மாத்திக்கிட்டாரு. அவர்கிட்ட ஜிம் கிடையாது, கோச் கிடையாது, ஏன் கையுறை கூட கிடையாது. அதனால என்ன? அவர் தனியாவே பயிற்சி செஞ்சாரு. வீட்ல இருந்த பழைய தலையாணைகளையே பஞ்சிங் பேக்கா யூஸ் பண்ணாரு. உடைஞ்சு போன ரோடுல ஓடுனாரு. இத பார்த்து ஜனங்க சிரிச்சாங்க. ஆனா அவர் அதையெல்லாம் கண்டுக்கல. தன் மனசுல இருந்த வலியையே தன் வெற்றிக்கு எரிபொருளா மாத்த முடிவு பண்ணாரு. ஜேடன் மாதிரி நீங்களும் உங்க கஷ்டங்களை உங்க வளர்ச்சிக்கான ஒரு வாய்ப்பா மாத்திக்கலாம். எப்படின்னா, முதல்ல உங்ககிட்ட இருக்கிற பிரச்சனைகளை ஏத்துக்கோங்க. அதை விட்டு ஓடாதீங்க. 2வது, இந்த வழி எனக்கு என்ன சொல்லித்தர போகுதுன்னு உங்களுக்குள்ளே கேட்டுக்கோங்க. 3வது, எப்பெல்லாம் தோத்துடலான்னு தோணுதோ அப்பெல்லாம் அந்த வழியே உங்க எரிபொருளா பயன்படுத்துங்க. கடைசியா, புகார் பண்றத நிறுத்துங்க. அதை செயலா மாத்துங்க. ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு கேட்காதீங்க. அதுக்கு பதிலா வா மோதி பார்க்கலான்னு சொல்லுங்க. சரி, வாங்க இப்போ கடைசி பகுதிக்கு போலாம். அதாவது வெற்றிய ஒரு பழக்கமாவே மாத்திர ஒரு சிஸ்டத்தை எப்படி உருவாக்குறதுன்னு பார்க்கலாம். மோட்டிவேஷன், அதாவது உந்துதலுக்கும் டிசிப்ளின், அதாவது ஒழுக்கத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. மோட்டிவேஷன்ங்கிறது ஒரு ஃபீலிங் மாதிரி, பத்துட்டு எரியிற நெருப்பு மாதிரி வேகமா அணைஞ்சிரும். அது வரும் போகும். ஆனா டிசிப்ளின் அப்படி இல்ல. அது ஒரு நிரந்தரமான அர்ப்பணிப்பு, ஒரு அசைக்க முடியாத பாறை மாதிரி. என்ன ஆனாலும் சரி, நான் இதை செஞ்சே தீர்வேன்னு சொல்றது தான் டிசிப்ளின். நம்ம ஃபீலிங்ஸை விட ஒரு சிஸ்டம் எவ்வளோ பவர்ஃபுல்னு புரிய வைக்க இப்போ நோவாவோட கதையை பார்ப்போம். அவர் FBI எக்ஸாம்க்கு தயாராகிட்டு இருந்தாரு. அவரோட ஒரே ரூல், என்ன நடந்தாலும் சரி தினமும் காலையில 5:30 மணிக்கு படிக்கணும். நோவாவோட அந்த சைலன்ட் சிஸ்டம் என்ன தெரியுமா? ஃபிக்ஸ்ட் வேக்கப் டைம். உலக எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி முழு கவனத்தோட படிக்கிறது. டைமை பிளாக் பண்ணி வச்சுக்கிறது. காலையில கத்துக்கிறதுக்கு, மதியம் உருவாக்குறதுக்கு. தினமும் ஒரு 2 இல்ல 3 முக்கியமான இலக்குகளை வச்சு அதை முடிக்கிறது. எல்லாத்துக்கும் மேல 0 நெகோஷியேஷன் ரூல். அதாவது இதை செய்யலாமா வேணாமான்னு உங்க மனசுக்கிட்டே கேட்கக்கூடாது. செஞ்சிடணும், அவ்வளவுதான். இதோட ரிசல்ட், அவரு பாஸ் பண்ணிட்டாரு. அவர் ரொம்ப புத்திசாலிங்கிறதுனால இல்ல, அவர் ரொம்ப நிலைத்தன்மையோட இருந்ததுனால.
மத்தவங்க மோட்டிவேஷனுக்காக காத்துட்டு இருந்தப்போ இவர் அமைதியா ரிசல்ட்ஸை உருவாக்கிக்கிட்டு இருந்தாரு. ஒழுக்கமா இருக்கிறது அந்த நேரத்துல கொஞ்சம் கஷ்டமா தெரியலாம். ஆனா அது உங்க வாழ்க்கை முழுமைக்கான சுதந்திரத்தை கொடுக்கும். ஆமா, வருத்தங்கள் இல்லாத, வீணடிக்கப்பட்ட வருடங்கள் இல்லாத, உங்களுக்கு நீங்களே கொடுத்த வாக்க காப்பாத்துன ஒரு வாழ்க்கை. சரி, இப்போ இது உங்களுக்கான நேரம். நாம பார்த்த கதைகள், கொள்கைகள் எல்லாத்தையும் இப்போ உங்க வாழ்க்கையோட பொருத்தி பாருங்க. சோ இத மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதிகாலை நேரம் தான் உங்களுடைய உண்மையான பலம். யாரும் பார்க்காத பழக்கங்களை உருவாக்குங்க. பாராட்ட தேடாதீங்க, முன்னேற்றத்தை தேடுங்க. உங்க வழியே உங்க சக்தியா மாத்துங்க. கடைசியா ஒழுக்கத்தை உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டா ஆக்கிக்கோங்க. உலகம் மெதுவா முழிச்சுக்கிட்டு இருக்கு. நீங்க என்னத்தை உருவாக்கி முடிச்சிருக்கீங்க?